அனைவருக்கும் வணக்கம். 2024 தேர்தல் சூடு பிடிக்க தொடங்கிவிட்டது. தேர்தல் தேதி பிப்ரவரி 10ஆம் தேதிக்கு பின்னர் அறிவிக்கப்படும் என்ற அந்த ஒரு சூழல் நிலவுகிறது. ஏனென்றால் பிப்ரவரி 9 வரை அந்த பட்ஜெட் கூட்டத்தொடர், பாராளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் நடக்க இருக்கிறது. அது முடிந்தவுடன் தேர்தல் தேதி அறிவிப்பு வெளிவரும் என்ற எதிர்பார்ப்பு எல்லாரிடமும் இருக்கிறது. இந்த ராமர் கோயில் திறப்பு விழா முடிந்தவுடனே பாராளுமன்ற பட்ஜெட் முடிந்தவுடனே தேர்தலுக்கான தேதி. இந்த நேரத்திலே திரு ராகுல் காந்தி அவர்கள் மணிப்பூரிலிருந்து பாரத் நியாய் யாத்ரா என்பதை தொடங்கியிருக்கிறார். எந்த மணிப்பூருக்கு செல்ல யோசித்தாரோ பிரதமர், எந்த மணிப்பூர் கலவர பூமியாக மாறி அங்கிருக்கக்கூடிய மக்கள் பாஜக மீது நம்பிக்கை இழந்திருக்கிறார்களோ, அரசியல்வாதிகள் மீது நம்பிக்கை இழந்திருந்தார்களோ, அந்த இடத்திலிருந்து திரு ராகுல் காந்தி அவர்கள் அந்த பாரத் நியாய் யாத்ரா என்று மணிப்பூரிலிருந்து மும்பை வரை இருக்கக்கூடிய அந்த ஒரு யாத்திரையை தொடங்கி இருக்கிறார். மணிப்பூரிலே அவருக்கு வரலாறு காணாத வரவேற்பு கொடுக்கப்பட்டிருந்தது. பெண்களும் மாணவர்களும் அவரை ஒரு உற்சாகத்தோடு வரவேற்பு கொடுத்து நெகிழ்ச்சியாக எங்களை தேடி வந்ததற்கு மிக்க நன்றி. ஏன்னா இதற்கு முன்னாடி முதலிலே அங்கே சென்ற அந்த ஒரு அரசியல்வாதியும் அவராகத்தான் இருந்தார். பிரதமர் இன்னும் மணிப்பூரை பற்றி ஒரு குறைந்த நிமிடம், ஒரு நிமிஷமோ, ஒரு நிமிஷத்தில் எவ்வளோ நேரம் பேசினார், அவ்வளோதான். அதை பற்றி அதுக்கப்புறம் மணிப்பூரை பற்றி வாயே திறக்காத பிரதமர் லட்சத்தீவுக்கு போகிறாரு. லட்சத்தீவுக்கு போகிற பிரதமருக்கு மணிப்பூருக்கு செல்ல மனம் வரமாட்டேன் என்கிறது. அங்கே இருக்கக்கூடிய அந்த பாஜகவுடைய முதல்வரையும் தொடர்ந்து எந்த முதல்வரின் கீழே அப்படிப்பட்ட ஒரு மோசமான கலவரம் நிகழ்ந்ததோ அதே முதல்வர் தான் அங்கே தொடர்ந்து கொண்டிருக்கிறார். நேற்று இன்னொரு திடுக்கிடும் தகவல் வந்திருக்கிறது. பாஜக பிரமுகர் ஒருவர் அங்கு இருக்கக்கூடிய போலீஸ் அதிகாரியை கொண்டிருப்பதாக செய்திகள் வந்திருக்கிறது. அந்த பாஜக பிரமுகரை பாஜக கட்சியிலிருந்து நீக்கி இருக்கிறார்களாம். என்ன காரணத்தினாலோ, இது போன்ற காரணங்களா, என்ன காரணங்கள் என்று தெரியவில்லை, பிரதமர் இன்னும் அங்கே செல்லாமல் இருக்கிறார். இந்த பாரத் நியாய் யாத்ரா அங்கிருந்து ஆல்மோஸ்ட் ஐ திங்க் ஒரு 45 நாட்களிலே மும்பையை சேரவிருக்கிறது. இது இந்த முதலிலே நடத்திய அந்த பாரத் ஜோடோ யாத்ரா, அந்த யாத்திரையின் வெற்றி என்னவென்றால், அதன் பின்னர் தான் திரு ராகுல் காந்தி அவர்கள் ஒரு அபரிதமான செல்வாக்கை பெற்றார். மக்களிடையே மக்களோடு சென்று அவருடைய கருத்துக்களை எந்த ஒரு இன்க்ளிமெண்ட் வெதர், அதாவது கடுங்குளிரையும் பொருட்படுத்தாமல், மழையை பொருட்படுத்தாமல், வெயிலை பொருட்படுத்தாமல் மக்களோடு மக்களாக நின்றதால் ஒரு மிகப்பெரிய செல்வாக்கை அவரால் பெற முடிந்தது. அந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு சற்று முன்னர் வரக்கூடிய இப்போ இந்த அந்த பாரத் நியாய் யாத்ரா ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்ற அந்த ஒரு நம்பிக்கையும் இருக்கிறது.